ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் மீண்டும் கூடியோர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டோட கிருபையினாலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து அவர் வாழ்ந்த முறை, அவரது போதனைகள் ஆகிய இவைகளை 4 சுவிசேஷங்களிலிருந்தும் வரிசையாக பார்த்தோம். அதாவது சுவிசேஷங்களை படிப்பதற்கு அடிப்படையில் 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று, 4 சுவிசேஷங்களையும் தனித்தனியாக படிப்பது. இன்னொன்று, 4 சுவிசேஷங்களில் இருந்தும் இயேசுவின் வாழ்வை வரிசைப்படுத்தி, அதாவது வேத வசனங்கள் கிடைக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில், வரலாற்று அடிப்படையில் அவைகளை வரிசைப்படுத்தி இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்கிற முறையில் பார்ப்போம். அதை பல வேளைகளிலே ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை ஒப்பு நோக்கி பார்த்தல், 4 சுவிசேஷங்களிலிருந்து வரிசைக்கிரமமாக ஒப்பு நோக்கி பார்த்தல். ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை 4 சுவிசேஷங்களிலிருந்து ஒப்பு நோக்கி பார்த்தல் என்றதான ஹார்மோனி ஆஃப் த காஸ்பல், அல்லது ஒத்திசைத்து பார்த்தல், எப்படியோ எந்த வார்த்தை சரியாக இருக்கிறதோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அப்படித்தான் அதை படித்தோம். ஆண்டோட கிருபையினாலே நமக்கு கழிந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் நம்ம இருக்கிற எல்லாரும் பெரும்பான்மையானவர் கடந்த 2 ஆண்டுகளாக பொறுமையோடு மற்றும் தெய்வ கிருபையினாலும் தெய்வ நம் அனைவருக்கும் சுகத்தை பலத்தை தந்து இந்த வகுப்புகளை நல்ல முறையில் முடிக்க உதவி செய்தார். ஆகவே அவருக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய தினத்திலே நான் அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என்றால், பொதுவாக நாம் இந்த 2 ஆண்டுகளிலிருந்தும் அல்ல 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற இந்த நாளிலிருந்து ஏகദേശம் 3 ஆண்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா எபிசோடும் வரும்போது எப்படியும் 2 ஆண்டுக்கு மேலாக வந்து விட்டது. நாம் படித்தவர்களிலிருந்து ஞாபகப்படுத்தி உங்களுக்கு அது எவ்வளமாய் பயனுடையதாக இருந்தது, அல்லது இன்னும் இது போன்ற படிப்புகளை வேத வசனங்களை படிக்கும்போது எப்படி செய்தால் திறம்பட செய்ய முடியும், அது எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்துக்களை இன்று சொல்லும்படி பகிர்ந்து கொள்ளும்படி, அதாவது நிறைவுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், குறைவுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததை சொல்லுங்கள், அல்லது இதை இன்னும் இப்படி மேம்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று ஒரு மதிப்பிட்டு விட்டு நாம் அடுத்த வகுப்புக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். அது அடுத்த பாடங்களை தயாரிப்பதற்கு எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனாக, நேரடியாக வகுப்பாக இல்லாமல் நாம் படித்தவைகளை நினைப்பூட்டுவதாகவும், ஒருவேளை ஏதாவது வசன பகுதிகளை நாம் விட்டிருந்தால் கூட அந்த வசன பகுதிகளை நாம் இன்று தியானிக்கக்கூடியதாக நாம் இந்த நாளை, இந்த நேரத்தை செலவிடலாம் என்று கருதுகின்றேன். ஆகவே இந்த நேரத்தை நான் உங்கள்கிட்டே தருகிறேன். உங்களுடைய கருத்துகள், நிறைகுறைகள், சஜஷன்ஸ் அல்லது பரிசீலிக்க வேண்டிய காரியங்களை எதுவாக இருந்தாலும் அதை தயவு செய்து நம்ம உங்கள்கிட்ட இப்போது சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை 2 ஆண்டுகள் போனாலும் ஒருவேளை உங்களுக்கும் சிலது மறந்துருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்ம இதில் படித்ததில் இது பயனுடையதாக இருந்தது, அல்ல இதை இன்னும் கொஞ்சம் நன்றாக சொல்லியிருக்கலாம், விளக்கி இருக்கலாம். அது எனக்கு அப்போ தான் எனக்கு அடுத்த பாடங்களை தயாரிக்கும் போது, அடுத்த புஸ்தகங்களை நம்ம ஸ்டடி பண்ணும்போது இன்னும் எனக்கு அது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆகவே தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை இன்று சொன்னால் நலமாக இருக்கும். ஏன்னா சில ஒருவேளை போதிக்கிற அந்த வரிசையில் என்ன அறியாமல் சில கருத்தை நான் விட்டுருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும், நம்ம குழுக்கள் இருக்கிறவங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும். ஆகவே தயவு இருந்து அவைகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன்.
பிரதர் இந்த லைஃப் ஹிஸ்டரி அதாவது ஃப்ரம் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஃப்ரம் 4 காஸ்பல்ஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல I've heard அதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நமக்கு வந்து வந்து யூஸ்ஃபுல் தான். ஏன்னு சொன்னா அந்த டைம் பீரியட் அதாவது அவருடைய அந்த ஓகே அந்த பிறப்பு அந்த இது எல்லா காரியங்களும் நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த ஊழியத்தின் அந்த 3.5 yearsல which could be in the first year, which could have been in the next, அதுக்கு towards the end அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அது வந்து that's a clear picture, so that அது நமக்கு நல்ல அது நமக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா அது மாற்றுக்கிறது இல்ல. ஓகே. என்னுடைய சிஸ்டர் முதல்ல இருந்து நீங்க இருந்தீங்களா? ஆமா ஆமா நான் இருந்தேன். முதல்ல இருந்து இருந்தீங்களா? சரி சரி ஓகே ஓகே. ஆமா 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 ஆமா. சோ அதனால அந்த டைம் லைன் வந்து அதுல சொன்னது வந்து இட் வாஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். ஓகே ஓகே. சரி சரி சரி. ஆமாம் நமக்கு வரலாற்றோடு தான் போகணும். அதனால தான் அதை உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் பல வருஷத்துக்கு முன்னால் படித்தது, அதன் பின்பு பல ஆண்டுக்கு பின்பு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளாஸாக எடுக்கும்போது எனக்கே பல இடங்கள் ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. இது நம்ம இப்போ நீங்கள் 2 வருஷம் சொன்னோன்னு தான் நான் வந்து 2 வருஷமாக வரல இல்லையா, கொஞ்ச நாள் தான், இப்போ கொஞ்ச நாளாக தான் நானும் வரேன். நீங்கள் கடைசியில் தான் கொஞ்சம் வந்தீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் 2 வருஷம்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 வருஷமா அப்படியே கண்டுக்கிறது. அப்போ எனக்கு அப்போ ஒரு சின்ன கேள்வி தோணுச்சு. அந்த கேள்வியை அப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்களா. நம்ம வந்து இப்போ நீங்க மேக்சிமம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் கிட்டத்தட்ட ஒரு பகுதி, அதாவது ஒரு பேசேஜ், அந்த ஒரு பேசேஜ் மேக்சிமம் அதே பேசேஜ் என்னென்ன காஸ்பல்ல வருதோ கிட்டத்தட்ட ஒரு 3 நம்ம 4 சேர்க்கும் போது ஒரே பேசேஜ்ங்கிற அளவுல தான் அது வந்து அதை நீங்க 1 மணி நேரம் அப்படியே கொண்டு போறீங்க. ஆமா, 1 மணி நேரம் நியர்லி 45 மினிட்ஸ். சில கேள்வி எல்லாம் கேட்கும்போது 1 hour. கரெக்ட். ஆமா. அப்போ நான் எனக்கு மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு பேசேஜ் 1 மணி நேரம் அப்படியே கொண்டு போறீங்களே, அதனுடைய பேட்டர்னை கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் சொல்லாமா மாஸ்டர்? எப்படி போறீங்க? நல்லது பிரதர், நன்றி. அதாவது ஒரு பேசேஜ் நம்ம எப்படி கொண்டு போறோம்னா, பெரும்பாலும் அந்த பேசேஜ் சின்ன பேசேஜாக இருந்தால் அந்த பேசேஜை வாசித்தோம். அது வந்து அடிப்படை. ஏன்னா நம்ம அந்த பேசேஜை வாசித்தாதான் கேட்குறவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கும், ஆயினும் அதை ஒரு வாசிக்கணும் இல்லை. ஸோ ஆகவே அதை அப்படி வாசித்தோம். பெரிய பேசேஜாக இருந்தால் ஒரு ஆரம்ப கட்டத்தை வாசித்துட்டு மீதியுள்ள பேசேஜை வசனமாக சொல்லி அதை வசனத்தை படித்து அதில் ஏதாவது முக்கிய கருத்துகள் சரித்திர பிரகாரமாக இருந்தால் அதை சொன்னோம். சமூக பின்னணி அல்லது கல்ச்சரல் கான்டெக்ஸ்டில் ஏதாவது முக்கியமான தகவல் இருந்ததுன்னா அதை பெரும்பாலும் பகிர்ந்து கொண்டோம். அதுபோல் அந்த வசன பகுதியில் உள்ள இறையியல் உண்மைகள் இந்த 3ஐயுமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது அந்த வசன பகுதியுண்ட சரித்திர பின்னணி சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கவனக்குறாவாக விட்டுருக்கலாம். கவனக்குறாவாக விட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. அந்த வசன பகுதியுண்ட வரலாற்று பின்னணி சொல்லியிருப்போம். அதோடு வசனங்களை விளக்குகிற இடங்களில் தேவையான இடங்களில் அந்த யூத கலாச்சாரமோ அல்லது அந்த கலாச்சார பின்னணியில் ரோமர்களுடைய கலாச்சாரம் தொட்டிருக்குமானால் அதை சில வேளை தொட்டு கொண்டோம். ஏன்னா காஸ்பல் வரும்போது பெரும்பாலும் யூத மற்றும் ரோம கலாச்சாரங்கள் தான் அதிகமாக வருகிறது. அவைகளை குறித்து பேசினோம். அடுத்ததாக அந்த வசன பகுதியில் உள்ளதான இறையியல் உண்மைகளை விவாதித்தோம். இந்த 3 ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். தேவையான இடங்களில் மட்டும் சில இடங்களில் அதனுடைய ஆவிக்குரிய அல்லது ஸ்பிரிச்சுவல் இதை படித்தோம். அத்தோடு அந்த வசன பகுதியில் ஏதாவது முக்கியமான தலைமைத்துவ கோட்பாடுகள் இருக்குமானால், அதாவது அந்த வசன பகுதியிலிருந்து ஒரு கிறிஸ்தவ தலைவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடுகள் இருக்குமானால் அவைகளையும் பெரும்பான்மையான இடங்களிலே பகிர்ந்து கொண்டோம். எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டோம். ஏன்னா சில இடங்களில் அதை ஸ்பிரிச்சுவல் லைஃபோடு ஒட்டி இருப்போம். பர்டிகுலரான லீடர்ஷிப் பிரின்சிபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம கடைசியில் ஒரு இடத்துலையே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அந்த படிப்பை நம்ம அந்த 45 மினிட்ஸு அல்லது 1 hour நம்ம கொண்டு போகணும். அப்போ சொல்லுங்க.
அப்ப அதாவது நம்ம அந்த பேசேஜ் ரீடிங் பிளஸ் ஆல் பேக்ரவுண்ட்ஸ், தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ஸ், ஒரு நடைமுறை அப்ளிகேஷன், கொஞ்சம் லீடர்ஷிப் ஸ்டடீஸ், அந்த அதுக்குள்ள வந்துருது இல்லையா பாஸ்டர்? வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? இல்லை இவ்வளவு தான் கொண்டு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போனது இந்த 3 தான். இதுல இன்னொன்னு, சில வேளை தேவையான இடங்கள்ல ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்போம். அது கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்தோம், ஆனால் ஆங்காங்கே கொடுத்துருப்போம். அந்த வசன பகுதியில் அது தேவையான, உதாரணமாக அந்த நல்ல சமாரியன் உவமையில் அவங்க அந்த வழித்தடம் எப்படி இருக்கும், அது எவ்வளோ உயரம், அப்படிப்பட்ட தகவல்கள் தேவையான இடத்துல சொல்லியிருப்போம். ஆமாம், அந்த வசன பகுதியை, அந்த பொதுவாக எல்லா வசன பகுதியும் புரிந்து கொள்வதற்கு ஜியோகிராஃபி முக்கியம்தான். ஆனாலும் பெரும்பாலும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் போவோம். ஆனாலும் சில குறிப்பிட்ட வசன பகுதிகள் விளக்கும் போது அந்த ஜியோகிராபிக்கல், அதாவது அந்த அந்த புவியியல் அமைப்பு நமக்கு தேவை. ஏன்னா நல்ல சமாரியன் போகணும், அந்த எருசலேமிலிருந்து போகிற பாதை, அந்த பாதையில் எப்படி கள்ளர்கள் வருவாங்க, கள்ளர்கள் எப்படி தாக்குவாங்க, அந்த பாதையில் ஆசாரிகளுடைய போக்குவரத்து எப்படி இருக்கும். ஸோ இவைகளை புரிந்தாதான் அந்த வசன பகுதியை சரியாக புரிய முடியும். ஆகவே அப்படி சில வசன பகுதிகளை ஜியோகிராஃபி இல்லாமல் வசன பகுதியை புரிய முடியாமல் இருக்குமானால் அந்த குறிப்பிட்ட வசன பகுதியில் நம்ம ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம். இப்போ நம்ம இந்த 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 மாதிரி ஸ்டடீஸை நம்ம பர்சனலாக நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம சராசரியா பிடிச்சோட பண்ணினால் அதை கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை மாஸ்டர் வந்து அதில் எந்த பிரிவை நாம் எடுத்தால் இதை நம்ம இன்னும் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும்? அதாவது பிப்ளிக்கலா ஸ்கிரிப்சர்ல நாம் தேறினவர்களாக மாறுறதுக்கு எதை படிக்கலாம்? நல்ல கேள்வி பிரதர். பேசிக்கா பிடிஹெச் போதும். ஆனால் மேல் படிப்பு படிக்க படிக்க நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கிடைச்சிட்டே இருக்கும். பைபிளை படிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கிடைச்சிட்டு இருக்கும் அடிப்படையில். ஆனால் பிடிஹெச்சில் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம்னா அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த தகவல்களை உரிய கமெண்ட்ரிஸ்லேருந்து தொகுத்து நம்ம வழங்கலாம். அதுக்காக ஹையர் டிகிரி தேவைன்னு கிடையாது. ஆனால் ஹையர் டிகிரி தேவை எப்போ தேவைப்படும்னா, ஒரு புஸ்தகத்தை வாசித்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணுவதுக்கும் அதை மேற்படிப்பு படிக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்வோம் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே படிக்கும்போது. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். மேலே படிக்க ஒரே தகவலை தான் நம்ம பிடிஹெச்சில் படித்து தகவல் ப்ரெசன்ட் பண்ணுறதை விட மேற்படிப்பை படித்து ப்ரெசன்ட் பண்ணும்போது நம்ம சிந்தனைகள் இன்னும் தெளிவடையும். அப்போ அந்த சிந்தனைகள் தெளிவடையும் போது நம்ம ஒரு பாடத்தை, ஒரு வசன பகுதியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அது இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். என்ன சொல்கிறான் தமிழில், ரொம்ப தெளிதேன், ஒரு தெளிந்த வெள்ளம் போல் அது வரும். கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். வெரி குட், நல்ல வார்த்தை. ஆமாம், கொஞ்சம் கூட ஷார்ப்பாக இருக்கும். இதை எப்படி கரெக்டாக கொண்டு போகலான்னுള്ളത് நமக்கு இன்னும் தெளிவடையும். அதனால் பிடிஹெச் இருந்தால் அதுலேருந்தே நிறைய வாசித்தாலும் தகவலை கொடுக்க முடியும். ஸோ மேற்படிப்பு கொஞ்சம் கூட நம்ம அதை கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுற அந்த ஸ்கில்ல நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஓகே சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி. இந்த 2 இயர்ஸ்ல படித்ததுல அந்த 4 காஸ்பல்ஸ்ல ரைட் ஃப்ரம் ஆண்டவருடைய பர்த்ல இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த அற்புதங்கள், பேரபிள்ஸ், அதுக்கப்புறம் டெத், பரியல் அண்ட் ரிசரக்ஷன், அது வந்து ஒவ்வொரு காஸ்பல்லையும் எப்படி வந்து எங்கெல்லாம் வந்து அதை இடம்பெறுது, எந்தெந்த காஸ்பல்ஸ்ல வந்து இன்னும் அதிகமா அதை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அறிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து சில காஸ்பல்ஸ்ல வந்து அது 1 or 2 காஸ்பல்ஸ்ல அது எலாபரேட்டா இருந்ததை வந்து நம்ம பாக்குறோம். அதனால இங்க மிஸ் பண்ணது வந்து ஒரு காஸ்பல்ல மிஸ் பண்ணது இன்னொரு காஸ்பல்ல இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து the deity of Christ, அது வந்து ரொம்ப எனக்கு
நல்ல டச்சிங்கா இருந்தது. அவங்களுடைய மெசேஜ், இந்த ப்ரிப்பரேஷனும் இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப நல்ல தாட் ப்ரொவோக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவன் இந்த அவருடைய டெத் பரியல் ரிசரக்ஷன் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல படிச்சது அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ரிசரக்ஷன் சைட். ஓகே ஓகே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் பிரதர். ஓகே வெரி குட். தேங்க் யூ பிரைஸ் லார்ட். அதிகமா நானும் என்னுடைய பர்சனல் மெடிடேஷன்ல வந்து அது குறித்து நான் வாசிக்கவும் அது குறித்து மெடிடேட் பண்றதுக்கு எனக்கு அது ஏதுவா இருந்ததுன்னு சொல்லலாம். வெரி குட் பிரைஸ் லார்ட். ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு இயேசுக்கு தெய்வீகமும் உயிர்த்தெழுதலும் இன்றைக்கு பலர் கேட்குற கேள்வி இல்லை. அதனால் நம்ம அதுக்கு பதில் சொல்வதுக்கு தயாராக தான் இருக்கணும். அது எப்போவுமே அதை குறித்து நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு தக்கன அது நமக்கு ப்ளஸ்ஸிங்காக தான் இருக்கும். நன்றி சிஸ்டர், நன்றி. தி ஹோல் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர். சரி, நன்றி சிஸ்டர். வசனமா நம்ம அதிகாரமா நம்ம படிச்சுட்டு போகும்போது இன்னும் ரொம்ப கிளாரிட்டியா இருந்துச்சு. எல்லாத்துலயுமே நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆச்சுங்க. ஓகே. மெயினா எனக்கு வந்து இந்த அதாவது ஆண்டோடைய வருகை அது அந்த யோவான் சுவிசேஷத்துல எல்லாம் அது ரொம்பவே கிளியரா இருந்துச்சுங்க. ஏன்னா நேத்து நான் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு சீனியர் பாஸ்டருக்குள்ள மெசேஜ். ஓகே ஓகே. அவங்களுக்கு கூட இன்னும் தெளிவில்லை. ஆண்டோடைய வருகையை வந்து ஆண்டோடைய வருகையில வந்து வானம் இருந்து போவோம், இது இருட்டாயிரும், உலகம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர்த்து அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது ரகசிய வருகையும் பகிரங்க வருகையுமே ரெண்டுமே சேர்த்து சொல்றாங்க. குழப்பறாங்கன்னு சொல்றீங்க அதானா? ஆமாங்க. வருகைன்னும் போது ஆண்டோடைய வருகைன்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன வருகை இருக்கும் அத வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம சொல்றாங்க. ஆமா, அந்த சிஸ்டர் நீங்க சொன்ன அந்த கருத்து பலர்கிட்ட நானும் கேட்டிருக்கிறேன். பலர்கிட்ட அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு நானும் பார்த்தேன். ஆமா, அது அப்படி ஒரு அவ்வளோ வசனங்களை எடுத்து கருத்தா சொல்றவங்களுக்கே இதுல கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு சாதாரண மனுஷங்களுக்கு ஆண்டவர் இது ஒரு இதுல ஒரு கிளாரிட்டி ஆண்டவர் அழகா நம்மளுக்கு கொடுத்துருந்தத பார்க்கும்போது உண்மையாவே இந்த கிளாஸஸ் மூலியமா ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்ல வேண்டியதா. பிரைஸ் லார்ட். நன்றி சார். அது என்னன்னா ஆக்சுவலா அந்த நம்ம ஃபாலோ பண்ண நோட் வந்து நீங்கள் அந்த செகண்ட் கம்மிங்கை ரெஃபர் பண்ணனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ண இந்த புஸ்தகம் வந்து ஜே ட்வைட் பெண்டிகோஸ்ட்ங்கிறவருக்கு புஸ்தகம். சரியா? இவர் வந்து வேணுமா எழுதுறேன்னா எழுதிருங்க. ஜே ட்வைட் DWIGHT ட்வைட் பெண்டிகோஸ்ட். இவருக்கு பார்வையில் நம்ம எழுதுனால நம்ம அந்த அவருக்கு நோட்டை பேஸ் பண்ணி கொடுத்தது ஒருவேளை முக்கிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து செகண்ட் கம்மிங் போன்ற காரியங்களில் அவர் வந்து ஒரு விதத்தில் சொன்னால் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், டேனியல் போன்ற காரியங்கள் அவர் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு, நிறைய சாதனை செய்திருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக நிறைய பேப்டிஸ்ட்டு, ஈவன் பெண்டெகோஸ்ட்டு, இவாஞ்சலிக்கல், பிரதரன் காலேஜுகளில் அவருக்கு புக்கு தான் பெரும்பாலும் புக் ஆஃப் ரெவலேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம அவருக்கு விளக்க உரையை பேஸ் பண்ணி போனது கூட ஒரு காரணம் நீங்கள் சொன்னதுனால அந்த செகண்ட் கம்மிங்கில் உங்களுக்கு அது பயனுடையதாக இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆமாம் ஆமாம். அவரு நீங்களுமே நல்லா அதை ஸ்டடி பண்ணி எங்களுக்கு அதை நீங்க சொல்லி கொடுத்தது மூலியமா உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு நன்றி சொல்லியதை விட ட்வைட் பெண்டெகோஸ்ட் சொல்லணும், எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐ எம் ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, அது ஆண்டோருக்கு. அதில் இன்னொன்று நீங்கள் அது சொன்னனால நான் சொல்கிறேன், நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இது முடிக்கிறவரை தேவன் நமக்கு ஜீவனை தருவாரான்னு நினச்சிட்டு உண்டு. அது ஆண்டோட கிருபையினால் அது கர்த்தர் நமக்கு அதை முடிக்க உதவி செய்தார். அதனால் உங்கள் எல்லார் சார்பிலையும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தான் நானும் நினச்சேன். உண்மையிலே நான் பயத்தோடு தான் ஆரம்பித்தேன். பட் கர்த்தர் ரொம்ப கூட இருந்தார். அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இருந்து ஆண்டவர் எங்களுக்காக பிரயோஜனமா காரியங்களை விசுவாசிக்கிறோம். ஆமாம், கர்த்தர் ஜீவனை தரவரை செய்துட்டே இருவோம். அதான் மகிழ்ச்சியான காரியம்.
பாஸ்டர் இப்ப நம்ம இந்த காஸ்பல் கிரானாலஜி ஆர்டர்ல போனது போல நம்ம அடுத்த பகுதியையும் கிரானாலஜில ஆர்டர்லயே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இப்ப நீங்க இப்படி சொல்லும் போது அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, அதாவது இதுதான் நம்ம மற்ற வசன பகுதிகளை வந்து டெக்ஸ்ட் பை வெர்ஸ் பை வெர்ஸ்ன்னு சொல்லலாம் நீங்க. ஆமா, இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போன காரணம் என்னன்னா இயேசுக்கு வாழ்க்கை வரலாறு. மற்ற வசன பகுதியில போகும்போது நீங்க அதை பயன்படுத்த வேண்டிய வார்த்தை வசனமாக அல்லது வெர்ஸ் பை வெர்ஸ்ன்னு சொல்லணும். இப்ப நம்ம கால்ஸ் லீடர்ஷிப் ஸ்டடீஸ்னு இருக்கிறனால நீங்க மேக்சிமம் எல்லாமே அந்த லீடர்ஷிப் ஸ்டடீஸ்ல கொண்டு போய் தான் முடிக்கிற மாதிரி அப்படி இருக்கு. அதுக்கு அப்படிதானே பாஸ்டர்? எல்லாமே அந்த லீடர்ஷிப் ஸ்டடீஸ்ல தான் கொண்டு போய் நிறுத்துவீங்களோ? அப்படிதான் முயற்சிக்கிறோம். ஏன்னா லீடர்ஷிப்பை பற்றி பலர் கிறிஸ்தவ லீடர்ஷிப் எழுதியிருக்கிறாங்க. பட்டு வெர்ஸ் பை வெர்ஸாட்டு தியாலஜிக்கல் ஃபோக்கஸை யாரும் கொடுத்துருக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை இன்டர்நேஷ்னலில் கொடுத்துருப்பாங்க. தமிழில் ஒருவேளை நம்ம தான் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன்னு கருதுகிறேன், எனக்கு தெரிந்த அளவில். மற்றவங்க எடுத்திருந்தாலும் சந்தோஷம்தான், நமக்கு அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி உள்ள பாடங்கள் ஒரு சிலது நம்ம சர்வே கூட நீங்க போட்ட உங்களுடைய அந்த சர்வே கேட்கும்போது கூட நீங்க எல்லாத்துலயுமே வந்து முடிக்கும் போது தலைமைத்துவ ஆதாம் தலைமைத்துவம் அவனுக்கு தான் பொறுப்பு அப்படி அந்த தலைமைத்துவத்துல தான் கொண்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, இல்ல நீங்க வெரி சொல்லுங்க. அப்ப நீங்க அந்த ஒருவேளை நம்ம கால்ஸ் லீடர்ஷிப் ஸ்டடீஸ் பேஸ்ல இருக்கிறனால டோட்டலா அந்த ஃபோக்கஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் அது மூவ் ஆகிட்டு பண்ணுவீங்களோ அப்படி ஒண்ணு இருந்துச்சு. அப்ப நான் எதுக்காக அப்படி யோசித்தேன்னா, அப்ப நம்ம லீடர்ஷிப்லயும் அப்படி பண்ணலாம், இன்னொரு காரியத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதையும் நம்ம எந்த லென்ஸை வச்சும் பார்க்க முடியுமோ, அப்ப நம்ம 4 பக்கமா அனலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஐடியால தான் அப்படி கேட்கிறேன் மாஸ்டர். ஆமா, அது நல்ல உங்களுடைய அப்சர்வேஷன் நல்லது பிரதர். அதாவது நம்ம புரிய வேண்டிய ஒரு உண்மை, நாம் தேவனுக்கு பணியாளர்கள், அடிமைகள், சர்வன்ட் தான். தேவனுக்கும் பணியாளர்கள், தேவனுடைய சபைக்கும் பணியாளர்கள் தான். அதே நேரம் எந்த விதமான பணியாளர்கள் என்றால், நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்கு பணியாளர்கள், சபைக்கு பணியாளர்கள், ஆனால் உலகத்துக்கு ஒளி என்று சொல்லும்போது வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்றுதான் பொருள். ஆகவே அந்த தலைமைத்துவ லீடர்ஷிப் பிரின்சிபிள்ஸ் தெரியும் போது நாம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பயனுள்ள பணியாளர்களோடு நில்லாமல் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக மாறுவோம். அது பலரை கிறிஸ்துக்கு நேராக கொண்டு வர பயன்படும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. அவை கால்ஸுடைய ஒரு ஃபோக்கஸ் அதுவும் கூடத்தான். வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் போதே நம்முடைய தலைமைத்துவ பண்புகளை சபைக்காகவும் உலகத்திற்கு ஒளிச்சமாக இருப்பதற்காக நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆமா, நம்ம உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். நீங்க அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. பேட்டர்ன் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அந்த உங்களுடைய பேட்டர்ன் நீங்க சொல்லி கொடுத்தது இப்போ அன்னைக்கு சொன்னது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த பேட்டர்ன் பிரதர்? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம எந்த பேட்டர்ன்ல போறோம்னு சொன்னா ஓகே ரீடிங், ஹிஸ்டரி, கல்ச்சர், தியாலஜி, லீடர்ஷிப் பிரின்சிபிள், அந்த ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன், அதானே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்லயே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஃபர்ஸ்ட்? அது ஒரு நல்ல இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல அப்படிதான் ட்ரை பண்ணணும் நீங்க. புரியல? ட்ரை பண்ணி பார்க்கறதுல கட்டாயம் நீங்க அப்படிதான் ட்ரை பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க டீச் பண்ற போதிக்கிற சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல இதுக்கும் இப்ப நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க, நம்ம போன கிளாஸ்ல உக்ரானத்துவம்னு நினைக்கிறேன். அதுல நம்ம இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் நம்மளை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் தாளந்தை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்ப இந்த பேட்டர்னை விட இதை தாண்டின முறைகள், மேம்பட்ட முறைகள் இன்னும் நம்ம போக போக இருக்குமா, இல்ல இதுதான் இறுதி இல்லையா? இதுதான் பேசிக். நீங்க இதை இப்படி விரிச்சு பார்க்கலாம். இதை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிட்டு இதை எலாபரேட் பண்ணலாம். பட் இதை விட்டுட்டு இன்னொரு மெத்தடுக்கு போக முடியாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு அடிஷ்னல் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க,
அடிஷ்னலாக நம்ம ரீடிங், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், இதை கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணும்போது ஹீப்ரு கிரீக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும், இதே ஸ்ட்ரக்சர்லேருந்து கொடுக்க முடியும். அப்படி அதை எலாபரேட் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் இது இல்லாமல் அதை எலாபரேட் பண்ணவே முடியாது. இது இல்லாமல் அதை எலாபரேட் பண்ணால் அது அந்த அளவுக்கு மக்களோட கனெக்ட் ஆகாது. ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுடையாக இருக்கலாம், பட்டு மற்ற எல்லாருக்கும் அது பேலன்ஸாக கனெக்ட் ஆகாது, தொடர்பாகாது. ஆகவே இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் லாங்குவேஜ் ஸ்டடிக்கு போகலாம், சர்ச் ஹிஸ்ட்ரியில் இது எப்படி போச்சுன்னு படிக்கலாம். அதெல்லாமே எலாபரேஷன் தான். என்னுடைய ஒரு கருத்தை, உங்களுடைய கருத்து இல்லைன்னு நான் சொன்னப்புறம் உங்கள் கருத்து இருந்தால் ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். பட் நான் எனக்கு ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். நம்ம இந்த என்டையர் பாடத்தை பேசிக்காக 2 கோணத்தில் கொண்டு போயிட்டே இருந்தோம். அதான் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். பட் நான் இந்த நோட்டின் அடிப்படையில், இந்த எழுத்தாளருடைய அடிப்படையில் மற்றும் நமக்குன்னு ஒரு ஃபோக்கஸில், அதாவது இந்த நோட்டை அதில் இந்த டீச்சிங் மெத்தடை நம்ம எப்படி கொண்டு போனோம்னு ஒரு மெத்தடில் கொண்டு போயிருந்தோம்னா, ஜீசஸ் இஸ் த கிங், அதை அப்படியே கொண்டு போயிருந்தோம். அந்த ராஜாவுடைய பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அவருடைய இளமை பருவம், அதன் பின்பு அவர் எப்படி ராஜா ஊழியத்துக்கு வருகின்றார், ராஜா ஊழியத்தை செய்த முறை, தன்னை ராஜாவாக காட்டுவதற்கு, அதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு அவர் செய்த முயற்சிகள், அந்த முயற்சிகளிலே அவர் அற்புதங்களை செய்து அப்படியாவது இஸ்ரவேல் தேசம் தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே எதிர்பார்த்திருந்த மேசியா, அதாவது ராஜா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு பல்வேறு முயற்சிகளை செய்தார். பகீரத பிரயத்தனங்கள் என்று கூட நாம் அதை சொல்ல முடியும். ஆனாலும் அந்த தேசம் அந்த ராஜாவை புரியாமல் அல்லது புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை புறக்கணித்தனர். அந்த புறக்கணித்த பின்பு அதனுடைய உச்சகட்டமாக அவரை சிலுவையில் அடித்து கொன்றனர், அடக்கம் செய்தனர். ஆனால் அந்த ராஜா உயிர் தெழுந்தார். அப்போது இந்த த்ரெட்டில் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம். எந்த த்ரெட்டு? இயேசு ராஜா என்கிற அந்த நூல் மாறாமல் தண்டவாளம் என்றே வைத்துக்கொள்ளும். தண்டவாளத்திൻ്റെ ஒரு பகுதி அது அப்படி நேராக போயிட்டே இருந்துச்சு. அவருடைய பிறப்பிலிருந்து மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், மகிமைப்படுதல் வரை அப்படி போயிட்டே இருந்துச்சு. தண்டவாளத்துடைய இன்னொரு பகுதி அல்லது அந்த த்ரெட் என்று நம்ம சொல்வதாக இருந்தால், அல்லது இந்த பார்வையின் ஒரு பார்வை இயேசு ராஜா, இன்னொரு பார்வை அவருடைய ராஜ்யம். ஆகவே இந்த வகுப்புகளிலே அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் என்னென்ன சொல்லி கொண்டிருந்தார், அதில் குறிப்பாக அவருடைய போதனைகள் முழுமையாக அவருடைய ராஜ்யத்தை குறித்தே இருந்தன. ராஜ்யம் என்றால் என்ன, அந்த ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எப்படி, அது எவ்வளமாக அவர் செயல்படுத்த இருக்கின்றார், அந்த ராஜ்யத்தை நம்பி வருகிறவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்வதுதான் அடிப்படை. அதுபோல் அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து தாங்கள் ராஜ்யத்தின் குடிமக்கள் என்றும் தாங்கள் ராஜாவின் பிள்ளைகள் என்றும் வாழ்ந்து காட்ட வேண்டும், எப்படி பிறருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் போதித்து வந்தார். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் அந்த ராஜ்யத்தை இந்த தேசம் புறக்கணித்தபடியினாலே சபை என்கிற ஒரு புதிய அமைப்பை அவர் ஸ்தாபிப்பேன் என்பதை சொன்னார். ஆகவே அந்த இடத்தை விட்டுவிட்டு நாம் பொதுவாக அவருடைய ஓமைகள், போதனைகள் அனைத்தையும் பார்ப்போமானால் அது ராஜா ராஜ்யம், ராஜா ராஜ்யம். ஆகவே இந்த ஒரு இந்த 2 தண்டவாளத்தில் தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு முன்னேறும் என்கிற அந்த வழித்தடத்தில் தெளிவாக நாம் போய்கொண்டிருந்தோம். அந்த எழுத்தாளரும் ஏகதேசம் அதே முறையில் தான் போயிருந்தார். நாமும் ஆண்டுடைய கிருபையினாலே
அதே முறையில் தான் அதை கற்றுக்கொண்டோம். ஆகவே தான் நீங்கள் பகிர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் நான் கேட்கும்போது அதை ஓரளவு நீங்கள் அதை கேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பயந்துட்டே இருந்தேன், ஒருவேளை அதை கேட்ச் பண்ணாமல் விட்டுருப்பீங்களோ என்று. இல்லை, நீங்கள் எல்லாரும் சொன்னதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சரித்திரத்தோடு அந்த இயேசு ராஜா என்கிற அந்த கருத்து அதை அப்படியே புரிஞ்சிருக்கிறீங்க. அதுபோல் அவருடைய ராஜ்யத்தை குறித்த போதனைகளையும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி வந்திருக்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அப்போ நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய எடுத்த முயற்சிகள் நம் அனைவருக்குமே அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆகவே நாம் நிச்சயமாக இந்த காலத்துக்காக, ஆண்டவர் நமக்கு அந்த ஜீவனுக்காக, இந்த பாடத்தை இந்த அளவுக்கு புரிவதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற ஆய்வுகளை நமக்கு முன்னால் தந்த அறிஞர்கள் பெருமக்கள், பல அறிஞர்களுடைய நோட்டுகளை நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். அடிப்படையில் டுவைட் பெண்டிகோஸ்ட் அவர்களுடைய அவுட்லைனை ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதே நேரம் பல்வேறு கமெண்ட்ரிஸ், விளக்க உரைகளிலிருந்து தேவையான தகவல்களை, குறிப்பாக வரலாறு அல்ல கலாச்சாரம் போன்ற தகவல்களை தேவையான இடங்களில் எடுத்திருந்தோம். இன்னும் நிறைய உண்டு, அது சொன்னால் இன்னும் நிறைய ஆட்கள் வரும். பட் ஓரளவு நம்முடைய டைமுக்கு ஏற்றபடி நம்ம அதை கொண்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆகவே உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், அதேதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க பேசிட்டீங்க. என்னன்னா ஒவ்வொரு பேசேஜ் முடிவுலயும் நீங்க வந்து அந்த கிங்டம் பிரின்சிபிள்ஸோட தான் நீங்க அதை கன்க்ளூட் பண்ணுவீங்க. how is Jesus Christ a king, அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தின் புத்திரர், how must they be eligible, who are the eligible people to enter into his kingdom, அப்புறம் அந்த கிங்டம் பிரின்சிபிள்ஸ் குறித்து ஒவ்வொரு பேசேஜ்லயும் அது வந்து நீங்க எண்ட் பண்ணுவீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டைல்ல தான் போறோம். சரிதான். ஆமா, உங்க அப்சர்வேஷன் கரெக்ட் தான். சரிதான், நன்றி நன்றி. அப்ப நம்மளுடைய மெடிடேஷன் கூட இந்த ரெஸ்பெக்ட்ல தான் இருக்கணும் பிரதர். அப்படி இருக்கிறது நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை புரிந்து கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டு இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, அப்போஸ்டல்ஸ் இந்த இயேசுவை பற்றி எழுதுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். அவரை பற்றி, அவர் ராஜா என்பதை அடுத்து வருகிற சந்ததி சரியாக புரியணும், அவருடைய ராஜ்யத்தை சரியாக புரியணுங்கிறது அப்போஸ்தலருடைய இன்னொரு நோக்கமாகவும் இருந்தது. அஃப்கோர்ஸ் தெய்வீகத்தை எல்லாம் சொல்லணும், வரலாறு சொல்லணும். பட்டு அது ஏன்னா பின்னால் நம்ம இனிமேல் படிக்கிற நிருபங்களின் மூலம் அது அந்த கருத்தை வச்சு தான் அவங்க எழுதுனாங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்மளுடைய டிவோஷனும் அந்த ஸ்டைலில் இருக்கும்போது தெளிவாக இருக்கும். சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்போ இந்த காஸ்பல்ஸ் வச்சு தான் பால் கூட அவருடைய லெட்டர்ஸ்ல இன்னும் அது கிளியரான ஒரு நோட்டு கொண்டு வந்திருக்காரா எப்படிங்க? ஆமாம் ஆமாம், நிச்சயமா. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். அதை இயேசு கிறிஸ்துவோட பவுல் வாழலை நேரடி அடிப்படையில். ஆனால் இயேசுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பேதுரு போன்ற அப்போஸ்தலன் கேட்டு தெளிவாக அறிந்திருந்தார். ஆகவே பவுலுக ரைட்டிங்ஸில் இந்த காஸ்பலில் சொன்ன அந்த ராஜ்யம் அவைகளை சபையில் கரெக்டாக அப்ளை பண்ணார். அதுதான் பவுலுக்கு ஒரு திறமை. பவுல் செய்த ஒரு ஸ்பெஷல் இது. அதை கரெக்டாக அந்த காங்கிரிகேஷனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தது, அந்த சமூகத்தில் அதை எப்படி கொண்டு வரணும்னு அந்த பேலன்ஸ் பண்ணது வந்து பவுல் செய்த, அல்லது ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் செய்த ஒரு அளப்பரிய செயல் என்று கூட சொல்லலாம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட பவுலை அந்த விதத்திலே தன்னுடைய 2வது நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசன பகுதிகளில் 15க்கு மேலே நினைக்கின்றேன் அதில் பாராட்டுகின்றார். அது உண்மையில் அந்த பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளாக இருக்கின்றோம். அவர் கரெக்டாக இந்த ஹிஸ்ட்ரி அந்த இறையியலை சபைக்கு கொடுத்து அதை பிளண்ட் பண்ணி அல்ல கரெக்டாக இது பண்ணி எப்படி நீங்கள் உங்களை வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி இந்த ராஜ்யத்தின் புத்திரர் நீங்கள் சமுதாயத்தில் பிரதிபலிக்க இந்த கோட்பாடுகளை கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று ஒரு அருமையான டீச்சிங்கை தான் அவருடைய எபிஸ்டல்ஸில் கொடுத்தார். ஆகவே உங்களுடைய அந்த கேள்வி அது சரியானதாக. மகா கிருபையும் இரக்கம் உள்ளங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை மற்றும் போதனைகளை 4 சுவிசேஷங்களிலிருந்து வரிசை முறை கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கொடுத்த மாபெரும் தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடையிடையே பல்வேறு தடங்கல்கள் எல்லாம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆண்டவரே, இந்த நேரங்களிலே நாங்கள் பயனுள்ள வகையில் பயனளிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நோட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்த அருமையான கிறிஸ்தவ முன் அறிஞர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே அதை நிதானமாய் படித்து புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த எங்களுக்கு நீர் தொடர்ந்து கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல இந்த செய்திகளெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக கேட்கிற பலருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நீர் எங்களுக்கு கிருபை தருவீரானால் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற நூல்களை, புதிய ஏற்பாடு பிற நூல்களை, அதன் தேவையானால் பழைய ஏற்பாட்டு நூல்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. நீர் ஒருவரே முக்காலத்தை அறிந்த தேவனாக இருக்கின்றேன். எங்கள் வாழ்வு, எங்களுடைய பணி, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் வாழ்வு, வார்த்தை, பணிகள் அனைத்தின் மூலம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதன் மூலம் அனைத்து மகிமையும் ஒருவருக்கே உரியதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.